அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 8ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. இந்த 8ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 4வது வசனத்தை, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அல்லேலூயா. இப்போ பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒரு மனப்பட்டு கவனித்தார்கள். ஒரு அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிற அல்லது அநேக வருஷங்கள் விசுவாச மண்டலத்தில் நின்று கொண்டு கர்த்தருடைய ஊழியத்திற்கு தோள் கொடுக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய சபைகளில் வெளிப்படையான கிரியை நடக்குமானால் தேசம் நாம் சொல்லுவதை கவனிக்கும். ஒரு அல்லேலூயா. நான் எவ்வளவோ பேசுகிறேன், மக்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. நான் எவ்வளவோ அழகாய் போதிக்கிறேன், என் ஜனங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொல்லுகிற அங்கலாய்ப்பு அநேகருக்கு உண்டு. ஆனால் இன்று சொல்லுகிறேன், ஜனம் நமது வாயின் வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டுமானால் பைபிள் சொல்லுகிறது, பிலிப்பு செய்த அதிசயங்களை கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒரு மனப்பட்டு கவனித்தார்கள். ஒரு ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இந்த துதியை ஏன் ஏறெடுத்தேன் தெரியுமா? நம்முடைய தேசத்திலே, நம்முடைய சபைகளிலே நம்ம பரிசுத்தவான்களை கொண்டு ஆண்டவர் மகிமையான கிரியைகளை இந்த காலங்களிலே செய்வாராக. நீங்க விரும்புறீங்களாமா? இன்று இரவிலே அது நடைபெறுவதாக. இன்று இரவிலே அது நடைபெறுவதாக. இன்று இரவிலும் அதை செய்வாராக. இந்த திருச்சபையில் இன்று இரவு முதல் அதை செய்வாராக. இந்த இடத்திலே, இந்த தேசத்திலே வியக்கத்தக்க காரியங்களை பரலோகத்தின் கர்த்தர் கட்டளையிடுவாராக. தெய்வ ஜனமே, நம்ம எல்லாரும் இந்த இடத்தில் வந்து தெய்வத்தை ஆராதித்தோம் அல்லவா? இந்த ராத்திரி முதல் இந்த எல்லைக்குள்ளே இந்த கிரியை நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறவர்கள் மட்டும் ஒரு கணம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே? ஒரு கணம் அபிஷேகம் பெற்றவர்கள் தானே? கரங்களை தட்டி ஆவியிலே ஒரு கணம் கர்த்தரை ஆராதித்தால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமும் விடுதலையும் இந்த தேசத்தில் வரட்டும். ஜீசஸ். அல்லேலூயா. வேறு எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத பயங்கரமான காரியங்களை உன் நடுவிலே நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணினவர் மரிக்கவில்லை. அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தர் அப்படியே செய்வாராக. அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு புறப்பட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது, கூப்பிட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த வார்த்தைக்காக ஒரு அல்லேலூயா. சுவிசேஷம் ஒரு தேசத்திற்கு செல்லுமானால், ஒரு சுவிசேஷகன் ஒரு தேசத்தில் செல்லுவானேயானால், இயேசுவை சுமக்கின்ற ஒரு தெய்வ பிள்ளை ஒரு பட்டணத்திற்குள் போவானேயானால், வேதம் சுமக்கிற ஒருவன் ஒரு எல்லைக்குள் நுழைவானேயானால், வேதம் சொல்லுகிறது அந்த பட்டணத்திற்கு அது சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேசத்தின் சந்தோஷத்திற்கு காரணர்கள்.
ரட்சிக்கப்பட்ட தெய்வ மக்கள் தேசத்தின் மனமகிழ்ச்சிக்கு காரணர்கள். சுவிசேஷம் பிரசங்கிக்கிற ஒருவன் அல்லது ஒருவள் தேசத்தினுடைய மறுரூபத்திற்கும் ரட்சிப்பிற்கும் காரணமானவர்கள். இந்த சபை, இந்த இடத்தில் ஊழியம் செய்கிற ஊழியர், இந்த இடத்தில் இருக்கிற தேவ ஜனங்கள் இந்த தேசத்தின் மனமகிழ்ச்சிக்கு காரணமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்படி என்றால் அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம். ஆமென், ஆமென். ஆண்டவர் அப்படியே செய்வாராக. தொடர்ந்து படிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சீமோன் என்றும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாக இருந்து தன்னை பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அங்கே தேசத்திலே அந்த சமாரியா நாட்டு மக்கள் நடுவில் பெரியவன் என்று மதிக்கத்தக்க ஒருவன் இருந்தான். அந்த இடத்துல அவனுடைய மனநிலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? தன்னை பெரியவன் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே வெளிப்படுத்துகிற ஒருவனாக இருக்கிறான். நீங்க நல்லா கவனிக்கணும். ஆமென். தேவ பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கு உள்ள வித்தியாசம். ஆமென். இந்த இடத்துல இந்த அவனுடைய பேர் என்ன? சீமோன் தன்னை பெரியவன் என்று வெளிப்படுத்தினான். இதுதான் லௌகீகம். ஆனால் வந்த பரிசுத்தவான்கள் இயேசு பெரியவர் என்று வெளிப்படுத்தினார்கள். ஒரு மாம்சத்துக்குரியவனுக்கும் ஒரு ஆவிக்குரியவனுக்கும் உள்ள வித்தியாசம், அபிஷேகம் பெற்றவனுக்கும் அபிஷேகம் பெறாதவனுக்கு உள்ள வித்தியாசம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசம், ஆத்மீகனுக்கும் ஜடீகனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவன் ஒருவன் தன்னை பெரியவன் என்று சொல்லுகிறான், ஆனால் இன்னொருவன் இல்லை, அவன் தோத்தர் இயேசு பெரியவன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் எனக்கு தந்த ஒரு பாடம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே எத்தனை ஆயிரம் பிரசங்கம் பண்ணினாலும் அவன் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இயேசு பெரியவர் என்று. அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும், நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும், நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். எந்த குடும்பம் தன்னை மறைத்து இயேசுவை உயர்த்துகிறதோ, எந்த குடும்பம் தன்னை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துகிறதோ, அந்த குடும்பத்தை தெய்வம் ஒரு காலமும் ஆமென் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, ஏலி என்று சொல்லுகிற ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பராதி உண்டு. என்ன பராதி? நீ என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகளை மதிப்பானே, என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகளை மதிப்பானே. அதனாலதான் சில ஆவிக்குரிய குடும்பங்களிலும் பிள்ளைகள் சாத்தானின் பிள்ளைகளை வளர்கிறார்கள். அல்லேலூயா. குடும்பம் ஆவிக்குரிய குடும்பம், மக்கள் சாத்தானின் மக்களா வளருது. அதுக்கு என்ன காரணம்? ஆமென். தெய்வத்தை விட ஆமென் தோத்திரம் பிள்ளைகள் விக்கிரகங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் தெய்வம் தெய்வம். ஆமென். பிள்ளைகள் தெய்வம் தெய்வம். பணம் தான், தெய்வம் தான். அதனாலதான் சொன்னார், ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரியது தெய்வத்துக்கும் கொடுத்த தாகலம். ஒரு நாள் நம்முடைய ஜீவிதத்தில் தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டிய கனம், தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரம், தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டிய சமயம், தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மனிதனுக்கு வருமானால் அவன் உனக்கு கண்ணியாயிருப்பான். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்தால் இன்றைக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லுகவே, உன்னை பார்க்க பிடிக்கலன்னு சொல்லுவான். அல்லேலூயா. என்ன நீங்க கவனிச்சா தெரியும், இன்னைக்கு பலரும் ஒத்த காலில் நிப்பாக்கும், பார்க்காம இருக்க முடியல, அதனாலதான் தூக்குனேன். ஆமென் தோத்திரம். பார்க்காம இருக்க முடியலன்னு இதே இவன் சொல்லுவான், உன்னை கண்டா பிடிக்கலன்னு.
காரணம் என்ன? தெய்வத்தை விட அவன் பெரியவனானால், தெய்வத்தை விட பணம் பெரியதானால், தெய்வத்தை விட நான் பெரியவனானால், தன்னை பெரியவன் என்று சொல்லுவதற்கு அல்ல தெய்வம் நம்மை ரட்சித்தது. தன்னை பெரியவன் என்று சொல்லுவதற்கு அல்ல தெய்வம் நம்மை அபிஷேகம் பண்ணினது. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். இந்த வார்த்தைக்கு ஒத்து போகிறவர்கள் மட்டும் ஆர்ப்பரிப்பவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.